अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்றைக்கு சொல்கிறாங்க, பாபா கீதையினுடைய மகத்துவத்தை பற்றியும் இந்த கீதா ஞானம் என்னெல்லாம் பிராப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதை பற்றியும் பாபா நமக்கு இன்றைக்கு முரளி சொல்லியிருக்காங்க. வாங்க முரளி பார்க்கலாம். வாணி தேதி 30/12/2023। மீட்டி பச்சே சுப காரியமே தேரி நெய் கர்னி ஹே. இனிமையான குழந்தைகளே, சுப காரியத்தை தாமதம் செய்யக்கூடாது. என்ன சுப காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை உடனே செஞ்சுருங்க. अपनी भाई बहनों को ठोकर खाने से बचाना. தன்னோட சகோதர சகோதரிகள் ஏமாற்றம் அடைவதிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். பூம்புங்கர் ஆப்சமான் பனானாஹே. ஞானத்தை பூம்பும் செய்து தனக்கு சமமாக ஆக்க வேண்டும். கேள்வி, किस बात का अनर्थ होने से भारत कौड़ी मिसल बन गया है? எந்த ஒரு விஷயம் அர்த்தம் மாறிய காரணத்தினால பாரதம் சோழி போல ஆகிவிட்டது? बदल, सबसे बड़ा अनर्थ हुआ जो गीता के स्वामी को बोल गीता ज्ञान से जन्म लेने वाले बच्ची को स्वामी के दिया. பாபா சொல்றார், எல்லாத்த விட ஒரு அனர்த்தமான ஒரு விஷயம் என்னவென்றால், அர்த்தம் மாறிய விஷயம் என்னவென்றால், கீதையினுடைய சுவாமியை மறந்து
கீதா ஞானத்து மூலமா ஜென்மம் எடுக்கப்பட்ட குழந்தையை சுவாமி என்று சொல்லிவிட்டார்கள். इस एक अनर्थ की कारण सभी बाप से बेमुख हो गए हैं. இந்த ஒரு விஷயம் அர்த்தம் மாறிய காரணத்தினால் அனைவருமே பாபாவிடமிருந்து முகத்தை திருப்பி கொண்டு விட்டார்கள். பாபாட்ட வரல இல்லையா? பாரத் கோடி துல்லிய பன் கயா ஹே. பாரதமும் சோழி போல ஆகிவிட்டது. अब तुम बच्ची बापसी सम्मुख में सच्ची गीता सुन रहे हो. இப்போ குழந்தைகள் நீங்க பாபா மூலமா பாபா முன்னால உண்மையான கீதா ஞானத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. जिस गीता ज्ञान से ही देवी देवता धर्म स्थापन होता है. இந்த கீதா ஞானத்து மூலமா தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகின்றது. तुम श्री कृष्ण के समान बनते हो. நீங்க ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமான நிலையை அடைகின்றீர்கள். அவர் எல்லா குணத்திலும் சம்பன்னமானவர் இல்லையா? எல்லா கலைகளிலும் சம்பன்னமானவர் இல்லையா? அவரை போல நீங்க அவருக்கு சமானாகின்றீர்கள். அப்படி ஆக்கக்கூடியது எது? இந்த கீதா ஞானம். யாரு சொல்லியிருக்கா கீதா ஞானத்தை? அதை நம்ம சரியாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டாலே போதுமானது. பாடல் இன்றைக்கு கிஸ்னே ये सब खेल रचाया. யார் இந்த அனைத்து விளையாட்டையும் படைத்தது அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. ब्राह्मण कुल पोषण बच्चे समझ गए हैं कि बरोबर हमको स्वर्ग में बहुत अपरम अपार सुख दे. பிராமண குல பூஷண குழந்தைகள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். சரியாக நாம சொர்க்கத்துல அளவற்ற சுகமடையவர்களாக இருந்தோம். बहुत खुशी में थे. நம்ம ரொம்ப சந்தோஷத்துலேயே இருந்தோம். हम जीव आत्मा स्वर्ग में बहुत मस्ती में थे. நம்ம ஜீவ ஆத்மாக்களாக நாம சொர்க்கத்துல சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருந்தோம். फिर क्या हुआ? பாபா கேட்குறாரு. அப்புறம் என்னாச்சு? சந்தோஷமா இருந்தீங்க, சுகமா இருந்தீங்க, ஆனந்தமா இருந்தீங்க. அப்புறம் என்னாச்சு? ரங் ரூப் கி மாயா கர் சட்கி. கலர் கலரான மாயாவுக்கு வசமாகி விட்டீர்கள். विकारों की कारण ही इसको नरक कहा जाता है. விகாரத்தினுடைய காரணத்தினால்தான் இந்த உலகத்தை நரகம் என்று சொல்லப்படுகிறது. நரक तो सारा है. முழு உலகமும் நரகம்தான். अब ये जो ब्रह्मरी का मिसाल देते हैं, ब्रह्मरी और ब्राह्मणी दोनों का काम एक है. குலவி பூச்சியினுடைய உதாரணமானது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. குலவி செய்கிற வேலையும் பிராமணர்கள் செய்யக்கூடிய வேலையும் இருவருடைய வேலையும் ஒன்று தான். என்ன உதாரணம் கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க பாபா அழகா. பிரமரி கா மிசால் துமாரி ஒப்பரே. அந்த குலவி பூச்சியினுடைய உதாரணம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? உங்களுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குலவி பூச்சி செய்கிற வேலையை நீங்கள் செய்யணும். பிரமரி कीड़े ले जाती है, घर बनाकर उसमें कीड़े ढाल देती है. குலவி பூச்சி என்ன பண்ணுது? புழுக்களை எங்கிருந்தாவது தேடி எடுத்துகிட்டு வருது. புழுவை கொண்டு வந்து வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள அந்த புழு வச்சிருது. எபி நரக்க சப் कीड़े हैं. அதுபோல் பாபா என்ன சொல்றாரு? இது இந்த உலகமே நரகம்தான். இந்த நரகத்தில் எல்லாருமே புழுக்கள் தான். எல்லா மனிதர்கள் என்ன சொல்றார் பாபா? புழு மாதிரி இருக்காங்க. परंतु सब कीड़े देवी देवता धर्म वाले नहीं है. அதில் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்லிக்கிறார். ஆனால் எல்லா ஆத்மாக்களுமே புழுக்களுமே தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. जो भी धर्म वाले हैं सब नरकवासी कीड़े हैं. எந்த தர்மத்தை சேர்ந்தவர் ஆனாலும் சரி அனைவருமே நரகவாசிகள் தான், புழுக்கள் தான். अब देवी देवता धर्म के कीड़े कौन है? இப்போ தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த புழுக்களெல்லாம் எது அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? எப்படி தெரிந்து கொள்வது? அந்த புழு தான் தூக்கிட்டு வரணும். அந்த புழு தூக்கிட்டு வந்து 7 days கோர்ஸ் கொடுத்து அவர்கள் என்ன பண்ணணும்? சூத்ரன்லேருந்து பிராமணனாக ஆக்கணும். இதுதான் நம்ம குலவி பூச்சிகளாகிய நம்முடைய வேலை. ये ब्रह्मावंशी ब्राह्मणियाँ हैं. जब बैठ बूम करती है,
जो देवता धर्म की होंगे वही ठहर सकेंगे. இவங்க பிரம்மா வம்சத்தை சேர்ந்த பிராமணர்கள் அப்படிங்கிறத எப்படி கண்டறிந்து அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஞானத்தை பூம்பும் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கணும். யார் தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களோ அவர்கள்தான் தங்குவார்கள். யார் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்கள் ஞான மார்க்கத்தில் நிற்க மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. நரகவாசி கீடே तो सभी है, ஆனால் எல்லா புழுக்களுமே நரகவாசி புழுக்கள். சன்னியாசி भी यही कहते हैं नरक का सुख काक विष्टा समान है. சன்னியாசிகள் கூட என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தினுடைய நரகத்தினுடைய சுகம் காக்கின் எச்சலுக்கு சமமானது என்று சொல்கிறாங்க. உனக்கு இப்போ தானே சொர்க்கமே அத்தாக்கு சுக்கு ஹே, ஆனால் அவர்களுக்கு தெரியாது சொர்க்கம்னு ஒன்று இருந்தது, அந்த சொர்க்கத்தில் அளவற்ற சுகம் இருந்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. यहाँ पर 5% சுக்க, இந்த உலகத்தில் 5% தான் சுகம் இருக்குது, 95% துக்கம் இருக்கிறது. எனவே இதை சொர்க்கம் என்று சொல்ல முடியாது. சொர்க்கம் அப்படின்னாலே அங்கே துக்கத்தினுடைய விஷயமே இருக்காது. यहाँ तो अनेक शास्त्र हैं, अनेक धर्म तथा अनेक मति हो गई है. இங்கே அநேக சாஸ்திரங்கள் இருக்கிறது, அநேக தர்மம், அநேக வழிகளும் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் சொர்க்கத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம் தான், ஒரே வழி தான், ஒரே ஒரு தர்மம் தான். நீங்கள் யார் இப்போ நினைப்படுத்துகிறார் பாபா, நீங்கள் யார் இப்போ பிராமணிகள். உங்களுடைய வேலை என்ன, ஞானத்தை பிறருக்கு சொல்லி சொல்லி பூம்பும் பண்ணணும். எல்லாருக்கும் சொல்லுங்க, யார் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் அவங்க தானாவே புழுவிலிருந்து பூச்சி ஆயிடுவாங்க. अनेक प्रकार के हैं, कोई नेचर को मानते हैं. இன்னைக்கு உலகத்தில் பகவானை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கூட அநேக விதமானோர் இருக்கின்றார்கள். சிலர் இயற்கையை தான் பகவான் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க, சிலர் விஞ்ஞானத்தை ஏற்றுக்கிறாங்க, சிலர் இந்த உலகமே ஒரு கற்பனையான உலகம் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி பேச்சு தான் இங்கே நடந்துட்டுருக்கு. உண்மை என்னங்கிறது யாரும் இன்னும் இதுவரை அறியவில்லை. சத்தியுகத்தில் இதெல்லாம் இருக்காது. ये बेहद की बाप प्रजापिता ब्रह्मा के मुख कमल से अपने बच्चों को बैठ समझाते हैं. இங்கே எல்லையற்ற பாபா பிரஜாபிதா பிரம்மா கமலவாய் மூலமாக தன்னோட குழந்தைகளுக்கு எல்லாமே புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார் பாபா, तो मेरे पास थे, நீங்கள் என்னிடம் இருந்தீங்க, அப்போ फिर मेरे पास आना है. இப்போ என்னிடம் இருந்த நீங்கள் இப்போ எங்கேயோ இருக்கீங்க, மீண்டும் நீங்கள் என்னிடம்தான் வர வேண்டும். இங்கே சாஸ்திரத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்வது கிடையாது. கிரைஸ்தா புத்த ஆத்தே ஹே, ஓ பி ஆக்கர் சொன்னாத்தே ஹே. கிரைஸ்டோ புத்தரோ வந்தாங்கன்னா அவங்க வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நிறைய உபதேசங்களை செய்கிறாங்க. उस समय तो शास्त्र का प्रश्न उठ न सके. கிரைஸ்ட் பைபிள் படுத்தா தாக்கியா, கிரைஸ்ட் வந்து என்ன சொன்னாரோ அதுதான் என்ன ஆகுது, பைபிள் ஆகுது. மற்றபடி கிரைஸ்ட் என்ன பைபிள் படிச்சிருந்தாரா என்ன, இல்லை. பைபிளை பற்றி கேள்விலாம் உருவாகுவது இல்லை. பாப் கேத்தே ஹே பச்சி தும் அப்னி ஹாலத் து தேக்கோ. பாபா சொல்றார், குழந்தைகளே உங்களுடைய நிலைமையை பாருங்க, நீங்கள் எப்படி ஆகி போயிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா, உங்கள் நிலைமையை கொஞ்சம் பாருங்க. மாயா ராவணன் உங்களை பாருங்க எந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கிறது. समझते भी है हम असुरी रावण संप्रदाय हैं. நாங்கள் அசுர ராவண சம்பிரதாயத்தில் இருக்கோங்கிறத புரிஞ்சும் இருக்கிறாங்க. ராவனுக்கு ஜலாத்தே ஹே பரந்து ஜல்தா नहीं है. ராவணனை எரிக்கிறார்கள், ஆனால் ராவணன் எரிந்து போவது கிடையாது. ராவன் கா ஜல்லா பந்த் கப் போகா, வருடம் எரிச்சிட்டு இருக்காங்க ராவணனை. அப்போ அந்த ராவணனை எரிக்கக்கூடிய அந்த முறை கூட எப்போ ஸ்டாப் ஆகும், இதெல்லாம் மனிதர்களுக்கு தெரியாது. தும் ஹோ ஈஸ்வரிய தெய்வீக சம்பிரதாய, நீங்கள் யார் என்றாலே ஈஸ்வரிய தெய்வீகமான சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் குழந்தைகள் என்னுடையவர்கள். பாபா என்ன சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைகள் யார், என்னுடையவர்கள். அபு மே ஃபிர் சி ஆயா ஹூம், நான் இப்போது மீண்டும் வந்திருக்கிறேன். எதுக்காக வந்திருக்கிறார் பாபா மீண்டும்? குழந்தைகளுக்கு ராஜயுகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக தர்மம் இருக்கிறது,
அந்த அநேக தர்மத்தில் தேவதா ஆத்மாக்கள் எல்லாம் கலப்படமாகி போயிருக்காங்க. அந்த தேவதா ஆத்மாக்கள் அதிலிருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி தேவைப்படுது? கீதையானது எங்கிருந்து வந்தது? आदि सनातन धर्म जो था उनकी निशाने कहाँ से निकली? ஆதி சனாத்தன தர்மத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம் கூட எங்கிருந்து வந்தது? जो फिर ऋषि मुनिया ने बैठ बनाई, जो अब तक सुनते आए हैं. वेद किसने गाए? வேதங்களை சொன்னது யாரு? வேதோं का बाप कौन है? வேதங்களுடைய தந்தை யாரு? இது எதுவுமே யாருக்கும் தெரியாது. बाप कहते हैं गीता का भगवान मैं हूँ. பாபா சொல்லர் கீதையினுடைய பகவான் நான் தான். கீதா மாதா ரச்சி சிவ பாபானே. கீதா என்ற தாயை சிவ பாபா உருவாக்குனாரு. கீதை என்ன சொல்லப்படுது? மாதா. கீதா மாதா. அந்த மாதாவை உருவாக்குனது யாரு? சிவ பாபா. அப்படின்னா சிவ பாபா சொல்லப்பட்டது தான் கீதா ஞானம். இந்த கீதா ஞானம் என்ன பண்ணுது? தாய் போல நம்மை பாலனை செய்கிறது. உசுசி ஜனம் இல்லையா ஸ்ரீ கிருஷ்ணனே. இந்த கீதா ஞானத்து மூலமா தான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ கிருஷ்ணாங்கிற ஒரு பிறப்பு எடுக்கிறார். உன்கி சாத் ராதே ஆதி சப் ஆச்சாத்தே. அவரோட சேர்ந்து ராதை அவர்களை தொடர்ந்துன்னும் நிறைய பேர் வந்துடுறாங்க. பெஹ்லே ஹைஹி பிராமன். ஆனால் அந்த கீதா ஞானத்து மூலமா முதல்ல உருவாகக்கூடியவர்கள் யாரு? பிராமணர்கள். கீதா ஞானத்தை கேட்குறவர்கள் எல்லாம் என்ன ஆயிடுறாங்க? சூத்திரன்லேருந்து பிராமணன் ஆயிடுறாங்க. அந்த பிராமணர்களே அந்த கீதா ஞானத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த அவங்க என்ன ஆயிடுறாங்க? பிராமன்லேருந்து தேவதை ஆயிடுறாங்க. கீதா ஞானத்தோட மகத்துவத்தை பாருங்கள், சக்தி பாருங்கள், எப்பேற்பட்ட சக்தி இந்த கீதா ஞானத்தில் இருக்குது. அதை விட பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நம்ம எப்படிப்பட்ட கீதா ஞானத்தை கேட்டுட்ருக்குறோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். तो बच्चों को निश्चय है कि वो हमारा मोस्ट बिलवड बाप है. நம் குழந்தைகளுக்கு நிச்சயமானது இருக்கின்றது. நம்முடைய பாபா எப்பேற்பட்டவர்? மோஸ்ட் பிலவட், மிக அன்பான தந்தை. அவரை தான் எல்லோருமே ஓ காட்ஃபாதர் என்று சொல்லி எங்கள் மேலே கருணை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. பகத் புகார்த்தே ஹேன் கேசி துக்கு சி சூட்டே. துக்கத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்று பக்தர்களும் பகவானை அழைக்கிறார்கள். ஒருவேளை பகவான் சர்வவியாபியாக இருக்கிறார் என்றால் அவரை அழைக்கணுங்கிற விஷயமே கிடையாது. முக்கிய ஹை கீதா கி பாத் ஹே. கித்னே யஜ்ஞ ஆதி ரச்சதே ஹே. முக்கியமானது என்ன? கீதை பற்றிய விஷயம்தான். இன்னைக்கு எத்தனை யாக வேள்வியெல்லாம் படைக்கிறாங்க. अब तुम ऐसी पर्चा छपाओ, अब कितना अनर्थ हो गया. அப்போ நீங்கள் நல்ல விஷயங்களை போட்டு நோட்டீஸ் அடிங்க. பாருங்கள் எவ்வளவு அர்த்தமில்லாத விஷயங்கள் எல்லாம் மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஜஹா தஹா தேக்கோ கீதா லிखते रखते. கீதா கிஸ்னி ரச்சி, கிஸ்னி காய், கப் காய், கிஸ்னி பண்ணாய், குச் பி பத்தன். எங்கே பார்த்தாலும் கீதைன்னு தான் எழுதிட்டே இருக்கிறான். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? கீதையை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. கீதை மேலே தனியாக அன்பு இருக்குது, மோகம் இருக்குன்னு கூட சொல்லலாம். நான் கீதையை படிக்கிறவங்கன்னு கூட சொல்லுவாங்க. பகவத்கீதையில் நான் படிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த பேஜில் எதை கேட்டாலும் நான் சொல்லுவேன், எந்த பேஜில் என்ன இருக்குன்னு எதை கேட்டாலும் சொல்லுவேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறார்? அவருடைய விஷயம் என்ன? கீதை யார் படைத்தது? கீதையை எழுதுனது யாரு? பாடினது யாரு? உருவாக்குனது யாரு? இது யாருக்குமே தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணா का भी यथार्थ परिचय नहीं है. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க, கிருஷ்ணர் மேலே மோகம். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரை பற்றியும் கூட யதார்த்தமான அறிமுகம் இல்லை. பஸ் கே தேத்தே ஜிதர் தேக்கோ சர்வவியாபி கிருஷ்ண கிருஷ்ண. எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணரே கிருஷ்ணர் தெரிகிறார்னு மட்டும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கிருஷ்ணர் தெரிகிறார், அந்த பக்கம் பார்த்தா கிருஷ்ணர் தெரிகிறார் அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறாங்களே தவிர உண்மையிலேயே ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய அறிமுகமும் தெரியாது. ராதை பக்தன் என்ன சொல்லுவாங்க? எங்கே பார்த்தாலும் ராதை தான் தெரிகிறாங்க, ராதை தான் சர்வவியாபியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. एक निराकार परमात्मा को ही कहेंगे तो भी ठीक है.
सबको क्यों सर्वव्यापी कर दिया? எல்லாரையும் சர்வ வியாபின்னு ஏன் சொன்னீங்க? சிவபாபா மட்டும் சொன்னா கூட பரவாயில்ல, எல்லாரையும் சர்வ வியாபின்னு சொல்லிட்டீங்க. கணேஷ் के लिए भी கேங்க சர்வ வியாபி. விநாயகரையும் என்ன சொல்லியிருக்காங்களா அவரை பற்றியும், அவரும் சர்வ வியாபியாக இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள். एक ही मथुरा शहर में कोई कहेंगे श्री कृष्ण सर्वव्यापी, कोई कहेंगे राधे सर्वव्यापी. ஒரே ஒரு மதுரால கூட கிருஷ்ணர் கிருஷ்ணரை மகிமை பாடப்பட்ட இடம் இல்லையா? மதுரால கூட ஒரே நகரத்திலேயே சில பேர் என்ன சொல்றாங்களா, கிருஷ்ணர் எல்லா இடத்துல இருக்கிறாருன்னு. அதே ஊர்லேயே சில பேர் என்ன சொல்றாங்களா, ராதை சர்வ வியாபியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரே இடத்துல பாருங்க எத்தனை வேறுபாடு, எவ்வளோ குழப்பம் பாருங்க. ஒருத்தர் சொல்ற வழி இன்னொருத்தர் சொல்ற வழியோட சேர்ந்திருக்காது. एक ही घर में बाप का गुरु अलग, बच्चे का गुरु अलग. எவ்வளவு வேற்றுமை பாருங்க. ஒரே வீட்டில் அப்பாவுக்கு கூடிய குரு தனி, குழந்தையனுடைய குரு தனி. உண்மையிலே குருகிட்ட எப்போ போகணும்? வானப்பிரஸ்த நிலை வந்த பிறகுதான் குருகிட்ட போகணும். बाप कहते मैं भी आया हूँ इनकी वानप्रस्थ अवस्था में. சிவபாபான்னு சொல்கிறாரு, நானும் கூட இவரோட வானப்பிரஸ்த நிலை ஏற்படும் பொழுது தான் நான் இவரோட சரீரத்தில் வந்திருக்கிறேன். दुनिया में जितना जो बड़ा गुरु होता उनको उतना नशा रहता है. உலகத்தில் எவ்வளோ பெரிய குருவாக இருக்கிறார்களோ அவ்வளோ அவர்களுக்கு பெருமிதம் என்பது இருக்கும். ஆதிதேவுக்கு மகாவீர் பி நாம தியா ஹே. ஆதி தேவனைத்தான், ஆதி தேவனுக்குத்தான் மகாவீர் என்ற பெயரும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஹனுமானையும் மகாவீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். மகாவீர் தோ தும் சக்தியாவோ. உலகத்தில் பார்த்தா ஆதி தேவன் மகாவீர் சொல்கிறாங்க, அனுமான மகாவீர் சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறார் பாபா? மகாவீர் யார்? நீங்கள் சக்திகள் தான் மகாவீர். இன்னைக்கு ஃபுல்லாக என்ன நினைக்கணும்ப்பா? நான் மகாவீர் ஆத்மா, நான் சக்தி, மகாவீர் ஆத்மா. அங்கே இருக்கிறவங்களாம் மகாவீர் கிடையாது, நீங்கள் தான் மகாவீர். दिलवाड़ा मंदिर में शक्तियों के शेर पर सवारी है. தில்வாடா கோவிலில் சக்திகளை சிங்கத்தின் மீது சவாரி செய்வதாக காட்டப்பட்டிருக்கு. பாண்டவர்களை யானை மீது சவாரி செய்வதாக காட்டப்பட்டிருக்கிறது. கோவில் கூட மிக யுக்தியோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோயில் அப்படியே உங்களோட நினைவு சின்னமான கோவிலாகும். तुम तो उस समय होंगे नहीं जो तुम्हारा चित्र दे. मंदिर तो द्वापर में बने हैं. கோவில் எல்லாம் துவாபர யுகத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. சர்வீஸ் तो तुम अभी कर रही हो. இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, நீங்கள் இப்போ செய்யக்கூடிய சேவை, இது எல்லாமே அங்கே என்ன ஆக்கப்பட்டிருக்கு? கோவிலில் நினைவு சின்னம். அவங்க எப்போ கோவிலில் நினைவு சின்னம் அமைத்தார்களோ அப்போ நீங்கள் கிடையாது. பாத்தி சப் அபிக்கிய விஷயம் எல்லாமே இப்போ நடந்துட்டுருக்கிற விஷயம் அங்கே நினைவா சின்னமாக காட்டப்பட்டிருக்கு. பாப் கேते हैं मेरा जैसा कर्तव्य कोई कर न सके. என்ன போல வேலை யாரும் செய்ய முடியாது. सब पतितों को पावन बनाना पड़ता है. எல்லா பतित ஆத்மாக்களையும் பாவனமாக்க வேண்டியதாக இருக்கிறது. अब तो बच्चों को वार्निंग देनी पड़े. குழந்தைகளாக உங்களுக்கு இப்போ எச்சரிக்கை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பாரத் में कितना अनर्थ हो गया. பாரத்தில் பாருங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் அர்த்தம் மாற்றி மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. அனர்த்தமான காரணத்தினால்தான் பாரதம் சோழி போல ஆகிவிட்டது. बाप ने गीता माता द्वारा श्री कृष्ण को जन्म दिया. பாபா கீதா என்ற தாய் மூலமா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிறப்பை கொடுத்தாரு. उन्होंने फिर श्री कृष्ण को गीता का स्वामी बना दिया. கீதா ஞானத்து மூலமா ஜென்மம் எடுக்கப்பட்டவர் தான் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் உலகத்தில் என்ன சொல்லிட்டாங்க? ஸ்ரீகிருஷ்ணர் தான் கீதையை சொன்னார், அவர் தான் கீதையை சொன்ன சுவாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்க வேண்டாமா? அர்த்தம் அனர்த்தமாகி இருக்கிறதே. கீதையினுடைய சுவாமி யாரு? வாய் திறந்து சொல்கிறீங்களா? கீதையினுடைய சுவாமி யாரு? கிருஷ்ணரா சிவனா? சிவன், சிவபாபா தான் கீதையினுடைய சுவாமி.
நல்ல இதையும் புரிஞ்சுக்கணும். கீதா மூலமாக தான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணருங்கிற ஒரு பிறப்பையே எடுத்திருக்கிறார். நீங்கள் அனைவருமே சஞ்சய். இந்த ஞானத்தை சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா. பிராச்சீன் தேவி தேவதா தர்ம का रचने वाला कौन है? பழம்பெருமையான தேவி தேவதா தர்மத்தை படைத்தது யாரு? இது எல்லாமே எழுதணும். நீங்கள் எழுதி தெளிவுபடுத்தணுமா? எப்படி எழுதினா தெளிவடைவார்கள், புரிந்து கொள்வார்கள் என்ற புத்தி உங்களுக்கு வேணும். கீதை மூலமாக நாம ஜென்மம் எடுத்துட்ருக்குறோம். மம்மா என்னாகிறாங்க? ராதி ஆகிறாங்க. பிரம்மா பாபா என்னாகிறார்? ஸ்ரீகிருஷ்ணர் ஆயிடுறார். இது எப்படிப்பட்ட விஷயம்? குப்தமான விஷயம், உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் இதான் உண்மையான விஷயம். பிராமணர்களுடைய பிறப்பை பற்றி யாருமே புரிஞ்சுக்க முடியாது. பாத்தி ஸ்ரீ கிருஷ்ண और பரமாத்மா கி. இங்கே நம்ம விஷயமே எப்படிப்பட்ட விஷயம்? ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மா பற்றிய விஷயம். ब्रह्मा श्री कृष्ण और शिव बाबा, ये सब बातें गुही है ना. பிரம்மா தான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகிறார். அதுக்கு மேலே இருக்கிறது யாரு? சிவ பாபா. இது எல்லாமே, இந்த அனைத்து விஷயமும் ஆழமானது. இன் பாத்தோக்கு சமஜ்னி வாலா படா புத்திவான் சாயே. இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புத்திவானாக இருக்க வேண்டும். जिनका योग पूरा होगा उनकी புத்தி பாரஸ் बनती जाएगी. யாருடைய யோகா முழுமையாக இருக்குமோ, சரியாக இருக்குமோ, நல்ல யோகா பண்ணுறாங்களோ அவங்களுடைய புத்தி பாரஸ் தங்கமாகி கொண்டே இருக்கும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யாரோட புத்தி அலையுது அவங்க புத்தியில் எதுவுமே இருக்காது. பாபா तो बच्चों को कितनी ऊंची नॉलेज दे रहे हैं. பாபா குழந்தைகளாகி நமக்கு எவ்வளவு உயர்ந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறார். வித்யார்த்தி அப்படி புத்தி பி சலாத்தேனா तो अभी बैठ कर लिखो. மாணவர்கள் தன்னுடைய புத்தியையும் பயன்படுத்துகிறாங்க. இல்லை பாபா சொல்றார், நல்ல காரியம் பண்ணுறதுக்கு தாமதிக்காதீர்கள். நம்ம கடலோட குழந்தைகள், நம்முடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும். பாவம், உலகத்தில் எல்லா ஆத்மாக்களும் யாரோலாம் கிடையாது, நம்முடைய சகோதர சகோதரிகள். அவர்களை நம்ம என்ன பண்ணணும்? காப்பாற்ற வேண்டும். பாவம், ஏமாந்துட்டுருக்குறாங்க. இந்த பிரம்மா குமாரிகள் ஏதோ நிறைய காரியங்கள் செய்துட்ருக்குறாங்க. அப்போ ஏதோ இதில் விஷயம் இருக்குங்கிறதையும் புரிஞ்சிட்ருக்குறாங்க. லட்சக்கணக்கில் நோட்டீஸ் அடித்து கீதா பாஷாலா போன்ற இடங்களில் போய் கொடுங்க. பாரதம் அழிவற்ற கண்டம், மேலும் சர்வ உத்தமமான தீர்த்த ஸ்தலம். जो बाप सबको सदगति देते हैं उनकी तीर्थ स्थान को गुम कर दिया है. பாபா தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். அவருடைய தீர்த்த ஸ்தானத்தையே மறைத்து விட்டார்கள். तो फिर उनका नाम निकालना पड़े. எந்த பேரில் மறைஞ்சு போச்சு அந்த பேரெலாம் மறுபடியும் என்ன பண்ணணும்? வெளியில் கொண்டு வரணும். காணா போன பேர், மறைஞ்சு போன பேரெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும். ஃபுல் சடானே லாயக் ஏக் ஷிவ் ஹி ஹே. மலர்களை அர்ப்பணம் செய்வதற்கு தகுதியானவர் ஒரே ஒரு சிவபாபா தான். பாக்கி சப் பேரத்தை மற்ற எல்லாமே வேஸ்ட். கீதா பாடசாலை பகுத் ஹே. கீதா பாடசாலை நிறைய இருக்கிறது. நீங்கள் வேஷம் மாற்றி போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போங்க. அங்கே போய் ஞானம் சொல்லுங்க. तुम समझती हो शिव बाबा ब्रह्मा तन से बैठ ये बातें समझाते हैं. நாம் புரிஞ்சிட்ருக்குறோம். சிவ பாபா பிரம்மா ஷரீரில் அமர்ந்து தான் இந்த விஷயங்களெல்லாம் புரிய வச்சிட்ருக்கிறார். जो बाबा स्वर्ग का मालिक बनाने वाला है. பாபா தான் சொர்க்கத்துக்கு நம்மை எஜமானனாக ஆக்கக்கூடியவர். அவர் இப்பொழுது வந்திருக்கிறார். எதுவரை பிராமணன் ஆகவில்லையோ அதுவரை தேவத்தை ஆக முடியாது. பிராமண குலமானது எப்பேற்பட்டது? யார் சொல்றீங்க? பிராமண குலம் எப்பேற்பட்டது? தேவதைகளை விட, தேவதா குலத்தை விட உயர்ந்தது பிராமண குலம். அனைவருடைய ஆத்மாவும் இப்போ தூய்மை நிலை அடைந்து கொண்டிருக்கிறது. நீங்க அடுத்து மறுபிறப்பு எங்க எடுப்பீங்க?
புது உலகத்தில் தான் எடுப்பீங்க. நல்லது. அடுத்த ராத்திரி கிளாஸ் எடுத்திருக்கார் பாபா. तुम बच्चे एक बाप की याद में बैठे हो. நீங்கள் குழந்தைகள் இப்போ ஒரு பாபாவுடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஒருவருடைய நினைவில் இருப்பதை தான் அவ்வியபச்சாரி நினைவு என்று சொல்லப்படுகிறது. अगर यहाँ बैठे भी दूसरा कोई की याद आती है तो व्याभिचारी याद कहेंगे. இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் வேறு யாரையாவது நினச்சிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது நினைவு வருது அப்படின்னா அந்த நினைவு வியாபகமான நினைவென்று சொல்லப்படுகிறது. खाना पीना रहना एक घर में दूसरा याद दूसरे को करना ये तो टही हो गई. சாப்பிடுவது அருந்துவது எல்லாம் செய்வது ஒரு வீட்டில், சாப்பிட்றது எல்லாமே இருக்கிறதெல்லாம் வீட்டில். ஆனால் அந்த வீட்டில் இருந்துட்டு இன்னொருத்தரை நினச்சிக்கிட்டு இருந்தா, வீட்டில் இருக்கிறவங்கள நினைக்காம இன்னொருத்தரை நினச்சா அது ஏமாற்ற வேலை தானே. भक्ति भी जब तक एक शिव बाबा की करते हैं तब तक अव्यभिचारी பக்தி हुई. பக்தி கூட எப்போ ஒரு சிவனுடைய பக்தி செய்யப்பட்டதோ அந்த பக்தியை அவ்வியபச்சாரி பக்தி என்று சொல்லப்பட்டது. எல்லா விதமான பூஜையை செய்யும் பொழுது அந்த பக்திக்கு பேர் வியாபகமான பக்தி. குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போ ஞானம் கிடைத்திருக்கிறது. ஏக் பாப் கிட்னி கமால் கர்த்தே ஹே. இந்த ஒரே ஒரு பாபா பாருங்க எவ்வளவு அதிசயங்களை செய்துட்ருக்கிறார். நமக்கு விஸ்வ का मालिक बनाते हैं, நம்ம விஸ்வத்துக்கு எஜமானனாக்கிறார். उस एक कोई याद करना चाहिए. அந்த ஒருவரை தான் நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். மேரா தோ ஏக், எனக்குன்னு இருக்கிறவர் யார்? ஒருத்தர் தான். என்னுடையவர் என்பவர் ஒருவர் தான் அப்படின்னு அன்பு இருக்கணும். परंतु बच्ची कहती शिव बाबा की याद भूल जाती है. எப்படி இருக்கணும்? நம்ம எனக்கு இருக்கிறவர் ஒருத்தர் தான், என்னுடையவர் என்பவர் ஒருத்தர் தான். அதுக்கு மேலே என்ன சொல்லித்தரார் பாபா? எனக்கு ஒரு சிவ பாபா தவிர வேறு யாரும் கிடையாது. ஆனால் குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க? शिव बाबाவோட நினைவு மறந்து போயிடுது. वाह भक्ति मार्ग भी तुम कहते थे हम एक की भक्ति करेंगे. அப்படியா? பக்தி மார்க்கத்தில் கூட நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஒருத்தரை தான் பக்தி செய்வோன்னு சொன்னீங்க. அந்த ஒருவர் தான் பத்தீத பாவனன். அந்த ஒருவரை பற்றி தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த ஒருவர் தான் பத்தீத பாவனன். வேறு யாரையும் பத்தீத பாவனன் என்று சொல்ல முடியாது. அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். अभी तो भक्ति की बात नहीं है, बच्चों को ज्ञान है. இப்போ பக்தியினுடைய விஷயமெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது. இங்கே குழந்தைகளாக இவங்களுக்கு ஞானம் இருக்கிறது. ஞான் சாகருக்கு யாது கருணாகி, ஞான கடலை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். பக்தி மார்க் में कहते हैं आप आएंगे तो हम आपको याद करेंगे. பக்தி மார்க்கத்தில் நம்ம என்ன சொன்னோம்? ஹே பகவானே, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களையே நாங்கள் நினைவு செய்வோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவர் வந்த பிறகு என்னை மட்டுமே நினைங்க அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம சொல்கிறது என்ன? பாபா உங்கள் நினைவு அடிக்கடி மறந்து போகுதுன்னு சொல்கிறோம். ஹரேக் அப்படி சிப்பூச்சே, ஒவ்வொருவருமே தன்னைத்தானே கேளுங்க. ஒரு பாபா நினைவு செய்கிறேன்னா, இல்லை அநேக சொந்த பந்தம் எல்லாம் எனக்கு நினைவுக்கு வராங்களா? ஏக் பாப் से ही दिल लगानिए. ஒரு பாபாவிடம்தான் உங்களுடைய உள்ளத்தை ஈடுபடுத்த வேண்டும். பாபா சொல்லார், என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. அங்கே உங்களுக்கு தெய்வீகமான சம்பந்தம் கிடைக்கும். நெய் துனியாமே சப் நெய் மில்லேங்க. புது உலகம் சென்ற பிறகு எல்லாமே உங்களுக்கு புதுசு கிடைக்கும். तो अपनी जांच करनी है. இப்போ நீங்கள் உங்களை சோதனை பண்ணுங்க. என்ன சோதனை பண்ணுங்க? हम किसको याद करते हैं. நான் யாரை நினைக்கிறேன் செக் பண்ணி பாருங்க. बाप कहते तुम मुझ परलौकिक बाप को याद करो. பாபா சொல்றார், பரலோகிக்க தந்தையாகிய என்ன நினைங்க. நான் தான் பத்தீத்து பாவனன். முயற்சி பண்ணுங்க. என்ன முயற்சி பண்ணுங்க? எல்லா பக்கத்திலிருந்து உங்கள் புத்தி தொடர்பை நீக்கிட்டு
பாபா நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. जितना याद करेंगे उतना ही पाप कटेंगे. எவ்வளவு நினைவு செய்கின்றீர்களோ அவ்வளவு பாவமானது அழிந்துவிடும். ऐसा नहीं कि जितना हम याद करेंगे उतना बाबा भी याद करेंगे. அப்படி மட்டும் நீங்கள் நினச்சிடக்கூடாது. எவ்வளவு நாம் நினைக்கிறோமோ அவ்வளவு பாபா நம்மளை நினைப்பார். அப்படி கிடையாது. எப்படி அப்போ? எவ்வளவு நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு தான் பாவம் அழியும். பாப்கோ कोई பாப் தோடி காட்டுனே हैं. பாபா ஒன்றும் பாவத்தில் அழிக்க வேண்டியது இல்லையே. இப்போ நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருப்பதே எதுக்காக சொல்லுங்க? தூய்மை நிலையை அடைவதற்காக. शिव பாபாவும் இங்கே இருக்கிறார். உன்னை अपना शरीर तो है नहीं है. शिव பாபாக்கு என்று தனியாக அவருக்கு ஷரீரம் இல்லை. லோன் லியா हुआ है. அவர் சரீரத்தை லோனாக எடுத்திருக்கிறார். तुम्हारी वापसी प्रतिज्ञा की हुई है. बाबा आप आएंगे तो हम आपकी नई दुनिया के मालिक बनेंगे. நீங்கள் பாபாவுக்கு உறுதிமொழி கொடுத்துருக்குறீங்க. என்ன உறுதிமொழி கொடுத்துருக்குறீங்க? பாபா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களோட ஒரு குழந்தை ஆயிடுவோம். புது உலகத்துக்கு எஜமான நாய் காட்டுவோம் பாபான்னு சொன்னீங்க. अपने दिल से पूछती रहो. பாபாக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்தீங்களோ அதை செய்துட்ருக்கேனா அப்படின்னு உங்களுடைய உள்ளத்திடம் கேட்டுட்டே இருங்க. ये तो जानती हो बुद्धियों की लिंक घड़ी घड़ी बाप से टूट जाती है. இது உங்களுக்கு தெரியும். புத்தியினுடைய தொடர்பு கனெக்ஷன் அடிக்கடி பாபாட்டே இருந்து கட் ஆயிடுது. बाप जानते हैं लिंक टूटेगी फिर याद करेंगे फिर टूटेगी. பாபாக்கு தெரியும். குழந்தைகள் கனெக்ஷன் வைப்பாங்க, நினைவு செய்வாங்க. பாபாட்ட புத்தி கனெக்ட் ஆகிடும். அப்புறம் என்ன ஆகுது? கட் ஆகும். மறுபடியும் குழந்தைகள் நினைவு செய்கிறாங்க. மறுபடியும் என்ன ஆகுது? கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுடுது. குழந்தைகள் நம்பர் வர முயற்சி செய்துட்ருக்குறீங்க. अच्छी रीति याद में रहे तो इस डिनेस्टी में आ जाएंगे. நல்ல நினைவு பண்ணிங்கன்னா எங்கே வருவீங்க? தெய்வீகமான ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்துருவீங்க. உங்களை சோதனை பண்ணிகிட்டே இருங்க. டைரி வச்சு உங்களை பற்றி எழுதுங்க. முழு நாளும் என்னுடைய புத்தி எங்கெல்லாம் போச்சு எழுத முடியுமா? அப்படி உங்களை சோதனை பண்ண முடியுமா? அவ்வளோ முயற்சி பண்ணுறதுக்கு ஆர்வம் வேணும் இல்லையா? फिर बाप समझाएंगे. செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பாபா என்ன பண்ணணும்னு பாபா புரிய வச்சிருவார். ஆத்மா में जो मन बुद्धि है वो भागती है. ஆத்மாவில் தான் மனசு புத்தி இருக்குது, அதுதான் ஓடுது. பாபா சொல்றார், மனசு புத்தி ஓடுன என்ன? ஓடுன என்ன? நஷ்டம் ஏற்பட்டுடும். என்ன நினைச்சிங்கன்னா லாபமே லாபம் கிடைக்கும். பாக்கி तो नुकसान ही नुकसान है. நினைக்காத வரைக்கும் நஷ்டமே நஷ்டம்தான். முக்கியமான விஷயம் எது? ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். தனக்குத்தானே எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அடி அடியிலும் லாபத்தை அடைய வேண்டும். அடி அடியிலும் நஷ்டம் அடையக்கூடாது. அடி அடியிலும் லாபமும் இருக்கிறது, அடி அடியிலும் நஷ்டமும் இருக்கிறது. 84 ஜென்மம் தேகதாரிகளை நினச்சி நஷ்டத்தை அடைஞ்சாச்சு போதும். இன்னமும் நஷ்டத்தை அடையணுமா? வேண்டாம். एक एक दिन होकर 5000 वर्ष बीत गए. ஒவ்வொரு நாளா கடந்து 5000 வருஷமே முடிய போகுது. அடைஞ்சது என்ன? நஷ்டம் மட்டும்தான் அடைஞ்சிருக்கிறீங்க. अभी बाप की याद में रह फायदा करना. தேகதாரை நினச்சி காலை ஃபுல்லாக, கல்பம் முழுக்க, காலை ஃபுல்லாங்கிறத விட என்ன சொல்ல, கல்பம் முழுக்க நீங்கள் நஷ்டத்தை தான் அடைஞ்சு வந்திருக்கிறீங்க. அதில் இப்போது பாபா நினைவு செய்து லாபத்தை அடைய வேண்டும். ऐसे विचार जाकर मंथन कर ज्ञान रतन निकालने हैं. இது போல் ஞானத்தை சிந்தனை பண்ணி ஞான ரத்தினங்களை எடுங்க. எப்படி செய்யணும்னார் பாபா ஞான சிந்தனை? எல்லா நேரமும் என்ன பண்ணியிருக்கேன், பல ஜென்மங்கள்
தேகதாரியத்தான் நினைச்சு வாழ்ந்திருக்கிறேன், இந்த ஒரு ஜென்மா பாபா நினைக்க கூடாதா? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணணும். बाप की याद में एकाग्रचित हो लगना है. பாபா நினைவில் உங்க மனசு புத்தி ஒருநிலைப்பட்டு இருக்கணும். கை பச்சோக்கு கோடிய கமானிக்கு சிந்தா रहती है. பல குழந்தைகளுக்கு சோழிய சம்பாதிக்கிறதுலையே கவலையா இருக்கு. தந்தி ஆதிக்கு விசார் லே ஆத்தி है. மாயா தொழிலை பார்க்கணும், அதை செய்யணும், அந்த சிந்தனையிலேயே கொண்டு போயிடுதான். தன்வான் கோ போத் விசார் ஆத்தே हैं. அது யார் செல்வந்தர்களாக இருக்காங்க, அவர்களுக்கு ரொம்பவுமே செல்வத்தை பற்றிய சிந்தனை வருது. பாபாட்டி கேட்கவோ செய்கிறாங்க என்ன செய்யறதுன்னு. அபி கலிகு பூரா ஹோ சத்தியோ ஆத்தாயி. பாபா சொல்றார், நீங்கள் தொழில் காரியமெல்லாம் செய்தாலும் உங்கள் புத்தியை பாபாட்ட வைங்க. இப்போ கலியுகமானது முடிந்து சத்தியுகம் வரப்போகிறது. பத்தித்து சத்தியுகமே ஜாயங்கி நஹி. யார் பத்தித்தமானவர்களோ அவங்க சத்தியத்துக்கு போகிறது கிடையாது. ஜித்தனை யாद करेंगे उतना ही पवित्र बनेंगे. எவ்வளவு நினைவு செய்வார்களோ அவ்வளவு பவித்திரமாகுவார்கள். பியூரிட்டி சி தாரணா அச்சி ஹோகி. தூய்மையை கடைபிடிச்சா போதும், அது மூலமா தாரணை நல்லா இருக்கும். பத்தித் ந யாद कर सकेंगे न தாரணா ஹோகி. யார் தூய்மை கடைபிடிக்காம பத்தித்தமாவே இருக்காங்க, அவங்க நினைக்கவும் முடியாது, தாரணா பண்ணவும் முடியாது. कोई को तकदीर अनुसार समय मिलता है, पुरुषार्थ करते हैं. சிலருக்கு அதிர்ஷ்டத்தின் அனுசாரமாக நேரம் கிடைக்கிறது, முயற்சி பண்ணுறாங்க. சிலருக்கு நேரமே கிடைக்கிறது இல்லை, நினைக்கிறதே இல்லை. जिसने जितनी कोशिश कल पे पहले की है उतनी करते हैं. கல்பத்துக்கு முன்னால் யார் எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அதே முயற்சி தான் செய்வாங்க. ஹரேக்குக்கு अपने से मेहनत करनी है. ஒவ்வொருத்தருமே தனக்காகத்தான் முயற்சி செய்ய வேண்டும். कमाई में काटा पड़ता था, आगे कहते थे ईश्वर की इच्छा. ஒரு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டது? எல்லாம் ஈஸ்வரனுடைய செயல். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ட்ராமா. ஏதோ ஒன்று நஷ்டமாயிடுச்சுன்னா அது எதனால் இப்படி நடந்தது? ட்ராமா அனுசாரமா. கல்பத்துக்கு முன்னால் என்ன நடந்ததோ அதே தான் நடக்கும். ऐसे नहीं अभी 4 घंटा याद करती हो तो दूसरी कल्प में जास्ती करेंगे. அப்படிலாம் இருக்கவே இருக்காது. எப்படி இருக்காது? நீங்கள் இப்போ 4 மணி நேரம் தான் யோகா பண்ணியிருக்கீங்க, அடுத்த கல்பத்தில் அதை விட அதிகமாக நினைவு பண்ணுவீங்க, யோகா பண்ணுவீங்க. அப்படி நடக்குமா? நடக்கவே நடக்காது. இந்த கல்பம் எவ்வளோ யோகா பண்ணீங்களோ அதே அளவு தான் அடுத்த கல்பமும் நினைவு செய்வீங்க. என்ன இப்போ புருஷார்த்தம் செய்கிறீங்களோ கல்பா கல்பா அதே புருஷார்த்தம் தான் நடக்கும். இப்போ நீங்கள் உங்களை செக் பண்ணி பாருங்கள், என்னுடைய புத்தி எங்கெல்லாம் போகுது. மல்யுத்தத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க இல்லையா? அது போல தான் நீங்கள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत, माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों के रूहानी बाप को नमस्ते. धारणे का पॉइंट. फर्स्ट पॉइंट, बुद्धिवान बनने के लिए याद से अपनी बुद्धि को पारस बनाना है. புத்திவானாக ஆகுவதற்கு, புத்திசாலியாக ஆகுவதற்கு நினைவின் மூலம் தன்னுடைய புத்தியை தங்கமானதாக ஆக்க வேண்டும். புத்தி இதர் உதர் படக்கானி நஹி है. புத்தி அங்கும் இங்கும் அலையவிடக்கூடாது. பாப் जो सुनाती है उस पर ही विचार करना है. பாபா என்ன சொல்றாரோ அதை பற்றி தான் சிந்தனை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், பிரமரி பன் बूम बूम कर नरकवासी बने हुए कीड़ों को देवी देवता बनाने की सेवा करनी है. குலவி பூச்சியாயி பூம் பூம் செய்து நரகவாசிகளாக இருக்கக்கூடிய புழுக்களை தேவி தேவதையாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். சுப காரியம் செய்வதற்கு தாமதிக்கக்கூடாது. தன்னுடைய சகோதர சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும். வர்தானம்.
समानता की भावना होते भी हर कदम में विशेषता का अनुभव कराने वाले விசேஷாத்மா பவ. சமமான பாவனை இருந்தாலும் கூட ஒவ்வொரு அடியிலையும் விசேஷத்தாவை அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய விசேஷாத்மா ஆகுங்கள். हर बच्चे में अपनी अपनी विशेषताएं हैं. பாபா சொல்றார், ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் அவரவருக்கு என்ற ஒரு விசேஷ தன்மை என்பது இருக்கின்றது. विशेष आत्माओं का कर्म साधारण आत्माओं से भिन्न है. விசேஷ ஆத்மாக்களுடைய ஒரு செயல்பாடு சாதாரண ஆத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிறோம். हर एक में भावना तो समानता की रखनी है, लेकिन टिकायदी विशेष आत्माएं हैं. ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் சமமான பாவனை தான் வைக்கணும். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசேஷத்தாவும் தென்பட வேண்டும், தெரிய வேண்டும். சமமான பாவனை இருந்தாலும் கூட விசேஷதா என்பது தென்பட வேண்டும். விசேஷ ஆத்மாய் அர்த்தாத் விசேஷ் கர்னேவாலி. விசேஷமான ஆத்மாக்கள் அப்படின்னாலே அவங்க விசேஷமான செயல்களை செய்யக்கூடியவர்கள். சொல்றவங்க கிடையாது. उनसे सबको फीलिंग आएगी, ये स्नेह की भंडारे हैं. விசேஷ ஆத்மாக்களாக இருக்கக்கூடியவர்களை பார்க்குறப்போ, பழகிறப்போ, பேசுகிறப்போ எல்லாருக்கும் என்ன ஃபீலிங் வரும்? இவங்க அன்பின் களஞ்சியமாக இருக்கிறார்கள். हर कदम में हर नज़र में स्नेह का अनुभव हो, यही तो विशेषता. ஒவ்வொரு அடியில் ஒவ்வொருத்தருடைய பார்வையில் அன்பே அனுபவமாக வேண்டும். அன்பு மட்டும் சொல்லியிருக்கார் பாபா. இது மாதிரி ஒவ்வொரு விசேஷத்தன்மையும் அனைவருக்கும் அனுபவம் ஆக வேண்டும். ஸ்லோகன். सृष्टि की कयामत के पहले अपनी कमियों और कमजोरी को कयामत करो. உலகத்தினுடைய ஒரு பேரழிவு வருவதற்கு முன்னால தன்னிடம் இருக்கக்கூடிய பலகீனங்களையும் குறைகளையும் அழித்து விடுங்கள். உலகம் அழியறதுக்கு முன்னாடி நீங்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகளையும் பலகீனங்களையும் அழித்து விடுங்கள். நல்லது. இன்றைக்கான அவ்யக்த சமிகை. கர்மாத்தி தர்த்தாத் தேக்கி பந்தன் செபி முக்து. கர்மாத்தீத்த நிலை என்றாலே தேகத்தினுடைய பந்தனத்திலிருந்தும் விடுபட்ட நிலை. கர்ம் கர் ரஹே ஹே லேக்கின் கர்மோ கா காத்தா நீ பன் ரஹா ஹே. கர்மா செய்துட்டு இருக்கிறீங்க, அந்த செய்யப்பட்ட கர்மா மூலமா பாவத்தினுடைய கணக்கு உருவாகி விடக்கூடாது. அந்த அளவுக்கு விடுபட்டு இருக்க வேண்டும். விடுபட்டவர்களா இருப்பாங்க. कोई अटैचमेंट होगी, எந்த விதமான பற்று என்பது இருக்காது. கர்ம் கர்னே வால அலக், கர்ம் அலக. கர்மா செய்யக்கூடியவங்க வேற, கர்மா வேற. इस अवस्था में जास्ती बुद्धि चलाने की भी आवश्यकता नहीं. இந்த நிலைக்கு புத்தியை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தணுங்கிற அவசியமும் இல்லை. இல்லை, கர்மாத்தீத்த நிலை அப்படின்னாலே என்ன? தேகத்தினுடைய பந்தனத்திலிருந்து விடுபட்ட நிலை. ரொம்ப அழகான ஒரு அவ்யக்த சமிகை பாபா கொடுத்துருக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி. தனது குறைகளை மாற்ற முயற்சி பண்ணுங்க. இது ஒரே நாள்ல நடந்துடாது, ஆனா ஒரு நாள் அவசியமா நடக்கும். Try hard to correct your shortcomings. It will not happen overnight, but one day it surely will happen.